ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். சாரி 4-5 நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் கைவலி இந்த மாதிரி இருக்கனால தான் வீடியோ நடுவில் போடாமல் விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 1:45 மணிக்கு மேலே கிளம்பி லூலு மால் வந்திருக்கோம் பெங்களூரில். சிட்டை வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கோம். லஞ்ச் இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே தெரியும், பாத்திரம் செக்ஷன் தான். கண்ணாடி இது குக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் இது போட்டிருக்கேன், அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். நட்ஸு பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத நட்ஸ், பீக்கன்லாம் இப்போ தான் நேராகவே பார்க்குறேன் நான். டிஃப்ரெண்ட்டாக நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்காதது எல்லாம் இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே தான். நிறைய ஒன்றும் வாங்கணும்லாம் பிளான் பண்ணிட்டு போகல, சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ பாதாமே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வெரைட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பொடி வெரைட்டிஸு, வத்தல் இதெல்லாமே ரொம்ப இருந்துச்சு. வடகம், சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றது, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம். அப்புறம் இந்த தக்காளி வத்தல், சுண்டை வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு பசி எடுத்துச்சு. ஹஸ்பண்ட் சவுத் இண்டியன் தாலி, நார்த் இண்டியன் தாலி வாங்கியிருந்தான். நான் ஒரு தஹி வடாவும் வெஜ் பர்கரும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அங்கே இருக்க ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபுட் கோர்ட். இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மேலே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, அதை விட நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழம்பொரி, பிரெட் பஜ்ஜி, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், மிளகா பஜ்ஜி வித்தியாசமாக அதெல்லாம் இருந்தது. இதே மாதிரி சாலட்ஸ்க்குமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரளைட்ஸ் கடைங்கிறனால பாருங்களேன் எத்தனை வித கேரளா ஹல்வா, நிறைய ஸ்வீட்ஸு, ஃபுட்டீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எது பார்த்தாலும் வாங்கணுன்னு தான் தோணுது. சீஸும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஊறுகாய், கேக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தாலே சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சுகர் ஏறிடும் அந்த அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் எல்லாமே பார்க்க டெம்ப்டிங்காக இருந்தது, நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ வாங்கணும்னு நமக்குமே தோணும். டோனட்ஸ் நிறைய வெரைட்டி இருந்தது. ரஸ்க்கு, தேன் மிட்டாய், அந்த மாதிரியான அந்த கோகோனட் பிஸ்கெட்டு அதெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா. காரின்னு சொல்லுவாங்க, பப்ஸோட அவுட்டர் லேயர் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. கோர்மே பன்ஸு, அதுக்கப்புறம் டோனட்ஸ், நிறைய வெரைட்டி, நிறைய கேக்ஸு, கப் கேக்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. பாருங்களேன், குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா பயங்கரமாக கேட்பாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, நம்ம ஷாப்பிங் முடிச்சு கிளம்பி படி தாண்டி 8000 ரூபாய் காலிங்க. 8000 ரூபாய் 10,000 ரூபாய் தானே. ஓகே, அதான் அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, பட்டி தாண்டினா 10,000 செலவு பண்ணிடுவேன்னு. இன்னைக்கு 8,500 தான் ஆச்சான். மாலில் நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் பண்ணல, கடைன்னு ஒரு 2 ஃப்ளோர் மட்டும் சுற்றணும், மேலெல்லாம் போகல. கீழே நேராக ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். அங்கேயுமே கூட உள்ள ஃபுல்லாலாம் பார்க்கல. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு பசிச்சது சாப்பிட்டுட்டு அப்படியே பில் போட்டு கிளம்பிடலாம். ஏன்னா இன்னும் லேட் ஆச்சுன்னா சிட்டு எடுப்பா அவங்க கஷ்டப்படுவானுங்க. 5-6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். கிளம்புறப்ப நல்லா வெளிச்சமாக தான் இருந்தது. 5:45க்கு கிளம்பணும். அப்படியே போக பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூரில் இப்போ 2 நாளாக கொஞ்சம் நல்லா இருக்குது மழை பெஞ்சு. நடுவில் கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக் இருக்கும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரி, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். 2-3 நாளாக வீடியோவே போடல, கைவலி அப்படி இப்படின்னு இருக்கனால ஒன்றும் செய்யலை. ஸோ 2 பியர் மக், 2 ஒன்று 249 இல்லையா. ஆக்சுவல் ரேட்டு 500 போட்டிருந்தாங்க. ஸோ பீர் குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், என்ன வேணா குடிக்கலாம். நான் உனக்கு இல்லை, அது நீ என்னோட பர்ச்சேஸு. ஓகே. அப்புறம் மினி சோலை நெயில் பாலிஷ் அண்ட் ஒரு ரிமூவர் வாங்கினேன். துணிக்காய் போடுற கிளிப்பு மினிசோல வாங்குறது சூப்பராக இருக்குது. அங்கே வீட்டுக்கு வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் வேறு டிசைன். எனக்கு அதே ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் நல்லாயிருக்கு கிளிப்ஸு. ஸோ பார்த்ததெல்லாம் இப்படி வச்சுருவோமா. ஏன்னா எங்கள் டெட்டை விட்டுட்டு போயிருந்தோம், அதனால் பாவம் டெட்டுக்கும் சிட்டுக்கும் பெடிகிரி எல்லாம் லூலு மாலில் வாங்கினேன். அப்புறம் ஒரு பேப்பர் டிஷ்யூ, கிச்சன் ரோல்ஸ். இது ஃபுல் லூலு மால் பார்க்கல இல்லடா. ஃபுல் லூலு மால் அங்கே பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ கப் கேக்கு, இதெல்லாம் சாப்பாடு ஐட்டம்லாம் இன்ஸ்டாக. இது என்ன பிக்கிள், மாங்காய் ஊறுகாய்,
பொடி வகைகள் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க லூலு மால்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது. அப்புறம் இது என்னதா, அது குனாஃபா. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், அதனால கொஞ்சமா வாங்கிட்டு வந்தோம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ரேட் செம காஸ்ட்லி தான். நான் ஏற்கனவே போனேன், அப்போ வாங்கல, அதனால இந்த 320 கிராமுக்கு 319 rupees. டெட்டு நோ இல்ல, அது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெட் நோ அந்த பக்கம் போ, கூப்பிடுறா இவனை. டெட்டோ எங்க டெட்டும் சேர்ந்து இது பண்றாங்க. ஏன்னா விட்டுட்டு போயிட்டோம் இல்லையா ஒரு 4 hours, அதனால பிளெயின் டோனட் நிறைய சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அங்கே பேக்கரி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அந்த நாங்க மேல ரொம்ப சுத்தல, சும்மா ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் கடகடன்னு போயிட்டு அப்படியே. நீங்க யாராவது லூலு மால் பக்கம் போனாலும் ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்றதுக்கு பதிலாக உள்ள கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஹைப்பர் மார்க்கெட், அந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட், அங்கேயே சாப்பாடு சாப்பிடலாம். லஞ்ச் அங்கதான் சாப்பிட்டோம், லேட் ஆயிடுச்சு. ஸோ மத்தியானமே 1 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணும், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு. ஸோ இது முஸ்லி. நம்ம போனா நம்ம ஐட்டம் வாங்காம வருவோமா? 2 செராமிக் பவுல், ஒன்னு வந்து பிளாக்கு, 245 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட கம்மியா தான் இருக்கும் தெரியல. ஸோ ப்ளூ பிளாக் ஒன்று, ஒரு மாதிரி கிரே ஒன்று, இது 2 வாங்கினேன். அப்புறம் என்ன அப்படி வந்து நூடுல்ஸ். இது என்ன நூடுல்ஸா? அது வந்து கொரியன் நூடுல்ஸ், கிம்ச்சி நூடுல்ஸா. ஸோ இது ஒன்று அப்படி வாங்கியிருக்கான். அப்புறம் கீரை, இதெல்லாம் காய்கறிகள் அது இதுதான் இருக்கு இல்லையா. மாம்பழம், இதெல்லாம் அப்படியே சொல்லிடுறேன். கீரை, மாம்பழம், வேற என்னது, ஹேர் கலர். இந்த தடவை ஸ்ட்ரீக்ஸ் வாங்கியிருக்கேன். எப்பயுமே கோத்ரேஜ் யூஸ் பண்ணுவேன். இதுல வந்து பர்கண்டி இருந்தது. பர்கண்டி போட்டா எனக்கு சீக்கிரம் வெள்ளையாயிரும், ஒரு மாதிரி அந்த ரெட்டிஷ் கலரா இருக்கனால டார்க் ப்ரௌன் ஷேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 75 rupees. இது எப்படி இருக்குன்னு போட்டுட்டு சொல்றேன் நான். இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸ்ட்ரீக்ஸ். அப்புறம் அபிகிட்ட பீலர் இல்லை, ஸோ அதனால ஒரு பீலர். எவ்வளோடா இது? ஆமாம், என்கிட்ட இருந்தது நான் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், நல்லா இருந்தது. அதனால இது 179 rupees. ஃபுல்லுமே ஸ்டீலாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. நானும் அப்படின்னு தேடினா எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தேடி பிடிச்சி 2 ஏதோ எடுத்துட்டு வந்தாரு, அதில் இதை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது டிமார்ட்ல வாங்கியிருந்தோம். அது வேற வேற டிசைன்ல பீல் பண்ற மாதிரி ஒரு 3-4. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம், அவக்காடா, அப்புறம் மாவு ஐடி, இது 2 kg பேக்கெட். ஏன்னா இங்கே மிக்சியில் அரைக்கிறத விட அது வாங்கிடுறது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன, அவ்வளோதான். இந்த காய் தான் இதில். மாம்பழம் 2 டைப் மாம்பழம், உருளைக்கிழங்கு, குட்டி மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து கேரளா ஸ்டைலில் தயிர்லாம் ஊற்றி இப்போ மேங்காய் குழம்பு வைப்பாங்கல்ல, ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கே ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலாக நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பிஸ்தாச்சியோ ரஷ்யன் ஹனி கேக், இதுவும் அப்படி வாங்கியிருக்கான். ஆமாம், இது எனக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் எதாவது வெரைட்டியாக எதாவது கிடச்சதுன்னா கொஞ்சம் வாங்குவேன். இது ஹனி கேக்கு பிஸ்தாச்சியோ ஃப்ளேவரில். பிஸ்தாச்சியோ ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு அண்ணும் சொன்னான். இட்டாலியில் எல்லாமே பிஸ்தாச்சியோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ அவள் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது ஸ்ட்ரீக்ஸ் தான். அப்புறம் நெய்யப்பம், உண்ணியப்பம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நெய்யப்பம் பாக்கெட்டும், அப்புறம் ஒரு இது என்னதுதான் பக்லாவா 87 rupees. இது எவ்வளோ ரொம்ப கம்மி. இதுதான் 6 பீஸ் இருக்கு. அதில் 125 கிராம் தான், 125 கிராம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட் பாருங்களேன். அப்படி வாங்கிக்கோ அப்படின்னா எதுக்கு வாங்கினே வாங்கியிருக்கேன். இல்லை, இது ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சர்வ் பண்ணிக்கலாம், சட்னி கிரேவிலாம். மினியேச்சர் சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாமா? பேசாம சின்னதாக இருக்கிறது செய்கிறாங்க, அதுக்குன்னு பாத்திரம்லாம் கிடைக்குது. ஆமாம், இதுக்கே வியூஸ் வரல, நம்ம இந்த மினியேச்சர் ஆரம்பிச்சு. அம்மா இது பண்ணுறது பண்ண வேண்டியது. லாஸ்ட்டாக வந்து பிரித்து காட்டுறேன். குட்டி ஹாக்கின்ஸ் குக்கர் இது இங்கே இருக்கட்டும். மெஸ்ஸியாக இருக்குல்ல நம்ம ப்ரெசன்டேஷன். அங்கே பொடி இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால, ஊறுகாய் நிறைய வெரைட்டி பொடி இருந்தது. டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேற கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. அவரா என்ன, நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் கூட நாங்கள் நல்லா நிறைய ஹோல்சேல்லாம் பண்ணி தருவோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஒரு பொடி மட்டும்தான் வாங்கலான்னு போனோம், அவர் விடலை. சரி, இது வந்து பூண்டு பொடி. ரொம்ப இது பண்ணாரேன்னு சேல்ஸ்மேன் ரொம்ப சொல்லிட்டு இருந்தார், அது வாங்கிக்கோங்க இது வாங்கிக்கோங்க. பச்சை மிளகா, டீத்தூள் காலி ஆயிடுச்சு. இந்த பொடி நிறைய வெரைட்டி வச்சுருந்தா பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்களா
எவ்வளோடா 8500 ரூபாய் 8500. வீட்டுக்கு தேவையானது சாப்பாடு ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே போல. அந்த பொடி ஐட்டம்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. பெர்ஃப்யூம் ஆமா பொடி எல்லாமே நல்லா இருக்கு. சாலட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஃப்ரூட் சாலட்ல இருந்து எந்த சாலடா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து நீங்களே சாலட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரேட்டும் ரொம்ப கம்மி தான். 100 rupees கிலோ. ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சு. மேங்கோ ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்குனேன். அப்புறம் நீ என்னடா வாங்குன? நான் வந்து கோவா மில்க் ஷேக் வாங்குனேன். கோவா மில்க் ஷேக் நல்லா இருந்துச்சு. என்ன பண்றாங்க ஃப்ரெஷா ரெடி பண்ணிட்டு ஐஸ் கியூப்ஸ் நிறைய கொட்டி வச்சிருக்காங்க. அதுல சொரி ஜில்லுன்னு இருக்கட்டும்னு வச்சிருக்காங்க. ரேட்டும் போட்டுருக்கு. நம்ம அந்த பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் தான். ஆமா அந்த மில்க் ஷேக் மேங்கோ ஜூஸ் ஐ திங்க் 30-40 rupees நினைக்கிறேன். மில்க் ஷேக் வந்து சம்வேர் அரௌண்ட் 90 or 100 rupees நினைக்கிறேன். இது வந்து கிரவுண்ட் பொடி. இதுவும் அபி வாங்கினா கோரன்னு இருக்க மாதிரி இருக்கு. அது தோசைக்கும் இட்லிக்கும் வச்சுக்கிறதுக்கு வாங்கினேன் நான். ஒன்று வந்து புளியோதரை பேஸ்ட் ஒன்று வாங்கினேன். அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண அது வாங்கிக்கோங்க பார்க்கறதெல்லாம் வாங்க சொன்னார் பின்னாடியே வந்துட்டு. சரின்னு புளியோதரை பாக்கெட் இது ஒன்றும். அப்புறம் வத்த குழம்பு பேஸ்ட்டும் வாங்கணும். இது வந்து வத்த குழம்பு பேஸ்ட். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீட்டா வச்சிருக்காங்க. நமக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிறப்பயே அவங்க அவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க. ப்ளஸ் நீங்க வந்து அவங்க சாம்பிளும் கொடுக்குறாங்க. அவங்களே கூப்பிட்டு எல்லாம் சாம்பிள் பண்ணி நீங்க பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். ஆமா இது வந்து இந்த டெம்பே அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா பன்னீர் மாதிரியா? பன்னீர் கூட கிடையாது. அது நம்ம இந்த சோயாபீன் இருக்குல்ல அதோடதே டோஃபு டைப்ல. இது வந்து ஃப்ளேவர்டு இதுவும் இருக்கு. நான் ஏதோ ஒரு யூடியூபர் தான் சட்டோரி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பேஸ்ட் அந்த லேடி போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு. இதுலயே அவங்களே ஃப்ளேவர்டும் வச்சிருக்காங்க. அதனால இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இது அந்த கீட்டோ டயட் பண்றப்ப சாப்பிடுறாங்க. இதெல்லாம் இது வந்து நார்மலாவே ஹெல்தி இதுதான். புரோட்டீன் இதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க ட்ரை பண்ணது கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ணல. நாங்க வாங்கி இருக்கோம் ட்ரை பண்றதுக்கு. ஹை புரோட்டீன் ஃபேன் ஆஃப் பண்ண சத்தம் கேட்காது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல முடியும். கரண்ட் போயிருந்தது ஃபேன் ஆஃப். இது பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் ரிச் இன் விட்டமின் B12 ஃபெர்மெண்டட் ஈஸி டு குக் சோக்ஸ் இன் ஃப்ளேவர். ஸோ அதனால நான் ஃப்ளேவரே இல்லாததா வாங்கியிருக்கேன். நம்ம பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் அந்த சட்டோரி ரஜினிங்கிறவங்க தான் பண்ணுறதை பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க ஃப்ளேவர்டு இது வந்து வாங்கினது அவ்வளோவா நல்லா இல்லையா. இது வந்து பிளெயினாக நம்ம பன்னீர் மாதிரி பிளெயினாக இருக்கும். நமக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி போட்டு சமைச்சிக்கலாம். நானும் இது ரெசிபி ஏதாவது நெட்டில் பார்த்து தான் செய்யணும். யூடியூப் வீடியோவோ நெட்டோ ஏதோ பார்த்துட்டு தான் செய்யணும். இது ரெசிபி செய்கிறப்ப ஷேர் பண்ணுறேன் நான். அப்புறம் இந்த கேரளா ஸ்டைல் பலாக்கா இது இருக்கும் இல்லையா சிப்ஸ் அது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது வாங்கியிருக்கேன். சக்க சிப்ஸ். அப்புறம் பனீர் உண்ணியப்பம் சொன்னேன் இல்லையா சூப்பராக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. நமக்கு உண்ணியப்பம் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது. சப்போஸ் எது வாங்குறீங்கனாலும் டேட்டு பார்த்து வாங்குங்க. சில நேரம் ஸ்டாக் பழைய ஸ்டாக் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான். அப்புறம் என்னது ஜிப் பேக்கு, ஷாம்பூ, சக்கரை. இதான் அந்த குட்டி குட்டி மாங்காய் சொன்னேன் இல்லையா மாம்பழம். மாம்பழ புளிச்சேரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நேம் தெரில. இதை கொஞ்சம் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வேக வச்சு தயிர் அடிச்சு ஊற்றி செய்வாங்கல்ல சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக அப்படியே கூட சாப்பிடுவாங்க. கடிச்சு மொத்தமாக கூட சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு குட்டி குட்டியா. சரி கொஞ்சமாக குழம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக இது இப்படி நல்லா இப்படி கசக்கிட்டு ஓட்ட அப்படியே நல்லா இருக்கும். பிரிக்கி சாப்பிடுவாங்க அதை. இது குழம்பு பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் எல்லாம் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சுகர் இவ்வளோதான் ஐட்டம்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் ஒரு பெரிய டப்பா இருக்குது. அது ஏன் பர்ச்சேஸு ஒரு 3 மணி நேரம் நின்று வந்து இங்க சேல் போட்டிருந்தாங்களாம். இந்த ரைடர்ஸ்க்கு பைக்குக்கு தேவையான அந்த ரைடர்ஸ்க்கு உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நேற்று சேல் இல்லடா. எவ்வளவு நீ எவ்வளவு வாங்கியிருக்க? 3 நாள் சேல் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 5,500 ரூபாயா நம்ம கொடுத்தாங்க. 7 மணிக்கு காலையில போனா ஒரு போட்டோ வேற அனுப்பியிருந்தாங்க. கியூ பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு நிக்குது. அவ்வளோ நின்று வாங்கியிருக்காங்க. 10 மணிக்கு கியூல நின்னது 1 மணி ஆயிடுச்சு உள்ள போறதுக்கு. ஸோ பைக் நிறைய அந்த மாதிரி பைக் ட்ரிப்ஸ் எல்லாம் போவோம். அதனாலதான் 360 கேமரா எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். நான் vlog எல்லாம் பண்ண மாட்டேங்கிறான்.
இப்போ எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கடா? ஒரு தடவை 4-5 டேஸ்க்கு எங்கேயோ போனீங்க, திருப்பு நீ சொல்லுங்க. 4-5 டேஸ்க்கு கேமரா 4-5 டேஸ்க்கு நான் வந்து எங்க போனேன், ஒரு 2200 கிலோமீட்டர்ஸ் கோஸ்டல் ரைடு ஃபுல்லா அடிச்சேன் பைக்ல. ஸோ பெங்களூரு, மங்களூரு, கேரளா ஃபுல் கோஸ்டல், ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்தல, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடியில இருந்து சென்னை வந்து போற மாதிரி பிளானு, பாண்டிச்சேரி வந்து. ஆனா கேரளா ரோடு கண்டிஷன் வந்து எங்களை செஞ்சிருச்சு. ஒரு நாள்ல கவர் பண்ண வேண்டிய கேரளா 2 நாள் ஆனதால நாங்க அங்க இருந்து டைவர்ஷன் அடிச்சு மதுரைக்கு போய் மதுரையில இருந்து பெங்களூர் வந்தோம். ஸோ வாயில நோ பிளாஸ்டிக் வச்சிருக்கான் போடுங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பைக்ல எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போறான். அப்புறம் கார்லயே இது போயிட்டு வந்தாங்க, பூரி ஜெகநாத் ட்ரிப். ஒரிசா போனோம். ஒரு 3-4 நாள்ல ஒரிசா போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே போய் இது சன் டெம்பிள்லாம் போனீங்கல்ல, கோனார்க் சன் டெம்பிள் போனோம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமஸ் டெம்பிள் என்னங்க, ஜெகநாத் டெம்பிள் போனோம், பூரி ஜெகநாத் டெம்பிள், அதெல்லாம் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி அவன் பைக்கு கார்ல எலெக்ஷன் டைம்ல போனப்ப போலீஸ்காரங்க நிப்பாட்டி ஃபன் பண்ணி அதெல்லாம் போயிட்டு வந்தோம். 26 மணி நேரத்துல ஒரிசா போனோம், 26 hours. ஸோ அந்த மாதிரி அவர் ரவுண்ட் எல்லாம் போறாரு. அதனாலதான் இந்த பைக் இதை காட்டுறியா திறந்து அது யூஎஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல, இல்லை அன்ரிலேட்டட் கண்டென்ட், பட் இதுவும் ஒரு பர்ச்சேஸ்ல இருந்துச்சு, அதனால சரி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே, சரி இப்போ விளாக் முடிச்சிருவோமா? இது நானும் அங்கே வரேன், எங்கள் டெட்டு கூட சேர்ந்து நாங்கள் விளாக் முடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, அதனால வாங்கினதெல்லாம் காட்டிட்டு அது மாலில் போனதையும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். ஸோ டெட் சிட்டுக்காக ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, பாய்.